நீங்களாம் ஆல்ரெடி சொந்த வீடு வாங்கிட்டீங்க. உண்மையாவே உங்க கனவு நிறைவேறிடுமா? சொந்த வீட்டிலேருந்து நாங்கள் இப்போ வாடகை வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஆக்சுவலாக எங்களோடது லவ் மேரேஜ் தான். எங்களுக்கு வந்து ஃபேமிலியில் அந்தளவுக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது. நாங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே வந்து லோனில் தான் போயிட்டுருக்கு சார். அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து அமௌண்ட் போட்டுட்டு ஃபுல் அமௌண்ட் போட்டு அவங்க வீடு வாங்கியிருக்காங்க. நாங்கள் வந்து இஎம்ஐயில் வாங்குறதுனால எங்களை வந்து வேறு மாதிரி பார்க்குறாங்க. ஒரு துணி காய போடுறது கூட எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லை சார். எங்களுக்கு இது வந்து எங்களோட இடம், எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம், நீங்கள் வந்து மேலே போடுங்க. எனக்கு வந்து ஆப்ரேஷன் தான், ஸோ என்னால் மேலே ஏறி போக முடியல. 2 குழந்தைங்களை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா, இல்லை நாங்கள் எங்கேயாவது வெளியே போகிறோம், ஒரு ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ் போட்டு வந்தால் அவங்களுக்கு அது ஒரு ப்ராப்ளமாகவே இருக்குது. எப்படி இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு. அவங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஏன் குழந்தைக்கு வர உடம்பு சரியில்லாமல் போகலைன்னு கேட்குறாங்க. எல்லாமே வந்து கம்பேர் பண்ணுறாங்க சார். எங்களை விட நீங்கள் வந்து கீழே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது த்ரெட்டன் பண்ணுற மாதிரியே இருந்தது சார். என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. நான் உள்ளே உட்காந்து அழுவேன். யாரையுமே வந்து ஹர்ட் பண்ண மாட்டேன், அவ்வளோ சீக்கிரம் ஹர்ட் பண்ண மாட்டேன்.